அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். வணக்கம். நான் ஜிந்தா முஃபாஸ். இன்னும் ஒரு வேதியம் சம்பந்தமான ஒரு ஐக்கிய காணொலி சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி. இந்த கேள்வியை இந்த காணொலிக்கு மேலேயும் இந்த காணொலி கமெண்ட் செக்ஷனை போட்டிருக்கேன். கட்டாயம் கேள்வியை பார்த்துட்டு வந்து விளக்கத்தை பாருங்கள். ஒரு அப்போதான் விளங்கக்கூடியதாக இருக்கும். இப்போ பார்க்க பிள்ளைகள் 4 எண் இருக்கான். ஏபிசிடி என்ற 4 எண்களில் ஏ என்ற எண்ணுக்கும் பி என்ற எண்ணுக்கும் இடையிலான விகிதம் 2, 3. பி என்ற எண்ணுக்கும் சி என்ற எண்ணுக்கும் இடையிலான விகிதம் 4, 5க்கு. சி என்ற எண்ணுக்கும் டி என்ற எண்ணுக்கும் இடையிலான விகிதம் 6, 7க்கு எனில் ஏக்கும் டிக்கும் என தொடர்பு. ஏ என்ற எண்ணுக்கும் டிக்கும் என்ற எண்ணுக்கும் இடையிலான விகிதம் யாருன்னு கேள்வி. இதை சொல்லுவாங்க கூட்டு விகிதம் சொல்லுவாங்க. பெரும்பாலும் கூட்டு விகிதம் வரக்குள்ள நிறைய நேரத்தில் செய்யலாம். என்ன நான் ஒரு நேரத்தில் செஞ்சு காட்டேன். கொஞ்சம் பெரும்பாலும் விளங்கக்கூடிய ஒரு முறையாக இருக்கும். மொத்தமாக எத்தனை எழுதி? ஏபிசிடி 4 எழுதி. முதலாவது ஏ பி சி டி எடுத்து 4 போட்டுருவோம். 4 போட்டு ஒவ்வொன்றா போட்டு வருமே. ஏபி என்ன பங்கு? 2, 3க்கு யாரு? ஏ பி. பியும் சியும் என்ன பங்கு? 4, 5க்கு. பியும் சியும் 4, 5க்கு. அப்ப பிக்கு நேர 4, சிக்கு நேர 5 வரும். பியும் சியும் 4, 5க்கு. சியும் டியும் என்ன? 6, 7க்கு. சியும் டியும் 6, 7க்கு. அப்ப சிக்கு நேர 6, டிக்கு நேர என்னது? 7 வரும். இதை போட்டு இப்போ கேள்வி என்ன? ஏக்கும் டிக்கு என்ன தொடர்பு? ஏக்கும் டிக்கும் என்ன தொடர்பு? சின்ன ஒரு டிப்ஸ் வந்து ஒரே ஒன்று என்னடா, இப்போ மொத்தம் இப்போ 3 வரிசை, இது ஒரு வரிசை, இது ஒரு வரிசை, இது ஒரு வரிசை, மொத்தம் 3 வரிசை இருக்குல்ல. இந்த முதலாவது வரிசையை பாருங்க. இந்த முதலாவது வரிசையில ஏழு விட தெரியும், பி விட தெரியும், சிக்கு தெரியா, எம்டிஆ இருக்கு, டி எம்டிஆ இருக்கு. அப்ப சிக்கும் டிக்கு என்ன செய்யலா, எங்க எம்டிஆ இருக்கோ அந்த எம்டிஆ இருக்கிறதுக்கு பக்கத்துல யார் இருக்கா? 3 வரைக்கா பக்கத்துல இருக்கிற ஆளையே போடுறேன். பக்கத்துல யார் எம்டிஆ இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல யார் இருக்காரோ அவரை போட்டுவார். 2வது வரியை பார்க்கும் பிள்ளைகள். 2வது வரியில பிக்கு விட இருக்கு 4, சிக்கு விட இருக்கு 5, ஏக்கு விட இல்லை பிளேங்கா இருக்கு, டிக்கு விட இல்லை பிளேங்கா இருக்கு. அப்ப நான் என்ன தேர்வு சொன்னேன்? நான் சொன்ன டெக்னிக் ஒழுங்கா நான் வச்சுக்கணும். என்ன? அதாவது எங்க பிளேங்க் இருக்கோ அந்த பிளேங்குக்கு பக்கத்துல என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை போடணும். இப்ப இந்த பிளேங்குக்கு பக்கத்துல 4 இருக்கு. அப்ப 4 போடணும். இந்த பிளேங்கு இந்த இடத்துல உள்ள பிளேங்கு பக்கத்துல 5 வரைக்கும். அப்ப அந்த 5 தூக்கி போகணும். 3வது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஏ இடம் பிளேங்கா இருக்கு, பி இடம் பிளேங்கா இருக்கு, சிக்கு 6, டிக்கு 7. அப்ப ஏயும் பியும் பிளேங்கா இருக்கு, எம்டியா இருக்கு. அப்ப அந்த இடத்துல இந்த 2 எம்டிக்கும் பக்கத்துல யாரு? பக்கத்துல 6 இருக்கு. அப்ப இவருக்கு 6 போடுறேன், இவருக்கு 6 போடுறேன். அவ்வளோ போட்டு ஏக்கு வந்த எல்லா விடையும் பெருக்கி போடுறோம். 4, 8, 8, 48. பிக்கு வந்த எல்லா விடையும் பெருக்கி போடுறோம். 3, 4, 12, 12, 72. 3, 5, 15, 15 6, 90. 15 90. 3, 5, 15, 7, 105. இப்படி எல்லாத்தையும் பெருக்கி போட்டு பிள்ளைகள். இப்ப கேட்ட கேள்வி என்ன கேட்ட கேள்வி? ஏக்கும் டிக்கும் தொடர்பு தானே. அப்ப ஏக்கு எத்தனை வருது? 48 வருது, டிக்கு 105 வருது. அப்ப ஏக்கு 48, டிக்கு 105. எளிய வழியில கேட்டா இன்னும் சுருக்கலாம். 48 105 3ஆல சுருக்கலாம். 48 3 3 16 முறை, 105 3 3 35 முறை. 105 3 3 சுருக்கணும்னா 35 முறை. அப்ப ஆகவே ஏக்கும் டிக்கும் உள்ள தொடர்பு 16 35க்கு. இந்த காணொலி பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட கமெண்ட் தெரிஞ்சு கொள்ளுங்க. கட்டாயம் எக்ஸாம் காலமாக இருக்கிறதால ஏதோ ஒரு மாணவனுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கட்டாயம் வந்து இதை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. ஒவ்வொரு கட்டாயம் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ இன்னொரு மாணவர் ஹெல்ப்பாக இருக்கும். ஆகவே கற்பவனாக இருப்போம், கற்றுக் கொடுப்பவனாக இருப்போம், கற்பவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஆக்களாக இருப்போம். நான் ஜிந்தா முஃபாஸ்.